சாப்பிடுமா. காலைல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்குமா, ஒரு வாய் சாப்பிடுமா. எனக்கு ஒன்றும் வேணாம். லட்டுமா, நான் தானே அடிச்சேன், சாப்பிடேன். சரி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. ஆயில தான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்களம்மா, அப்புறமா ஜூஸ் குடிச்சுக்கிறேன், நீ சாப்பிடு. சாரிங்க, ரொம்ப அடிச்சிட்டேன். பிருந்தா, என்ன ரசத்துல உப்பு இல்ல, புளிப்பு இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. அது ரசமே இல்ல, கை கழுவுன தண்ணி. சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி இடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? ஆமா, பார்த்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி பிச்சிருவேன். அங்க பாரு, உங்க எக்ஸ் லவர் போறவ. ஐயோ சரசு, இங்க இருக்க தாங்க மாட்டியா சரசு. சரசு 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 சரசு, இன்னுமே இடிச்சு தாங்க மாட்டியா சரசு? என் நெஞ்செல்லாம் பதறி போச்சு சரசு. குழந்தை மாதிரி இருக்கு தாங்க, பார்த்து போயிட்டு வா. ஓஹோ, அப்ப மாப்பிளைக்கு என்ன காதல் மயக்க குறையலையோ? சோலி முடிச்சு. எந்திரி மேல. என்னையா? உங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா மட்டும் உடம்பு வலிக்காக குடிச்சிட்டு வந்தாங்க, நான் குடிச்சிட்டு வந்தா மட்டும் தூக்கி போட்டு முதிக்கிறேன். சொல்லி யோ, நீயே சொல்லியா? இது என்ன இது? ஐயோ போச்சே. ஏய், உனக்கு அறிவே இல்லடி. எனக்கு முதல்லயே தெரியுமே. எப்படி? அறிவு இருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேனா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அம்மு, உனக்கு எக்ஸலேட்டர்ல போக பிடிக்குமா, ஸ்டெப்ல போக பிடிக்குமா? இதுல என்ன கேள்வி? எனக்கு எக்ஸலேட்டர் போக தான் பிடிக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்னா, மாடிப்படி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு, நம்ம வீட்டுல கூட தான் இருக்கு. ஆசைத்துல 100 டைம் ஏறலாம் இறங்கலாம். ஆனா இந்த எக்ஸலேட்டர் வந்து இந்த மாதிரி மாலுக்கு வந்தாதான் போக முடியும். அப்ப வந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியதா? அதே மாதிரிதான் பசங்களும். ஏன் பொண்டாட்டி இருக்கும்போதே அடுத்த பொண்ணை பாக்குறீங்கன்னு கேட்காதீங்க. வீட்டுல இருக்க பொண்டாட்டி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மேக்கப் பண்ணி பாத்துக்கலாம். நாங்க இது மாதிரி வெளியில வரும்போது தான் மற்ற பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்க முடியும். நான் வேணா மற்ற பொண்ணுங்க மாதிரி எப்பவும் மேக்கப்பா இருக்கேன். நீங்க வீட்டுல இப்படி எக்ஸலேட்டர் வச்சு தர முடியுமா? வேணா, பொண்டாட்டியை நாங்கள் நைட்டு 12 மணி கூட மேக்கப் போட்டு பாத்துக்கிறோம். நீங்க எக்ஸலேட்டர்லயே போங்க. இல்ல வேணா, நான் ஸ்டெப்லயே போறேன். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பேயில போமா. இந்த அவமானம் உனக்கு தேவையா?